ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க அப்பா எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. நன்றி ஏசப்பா. ஜப வேலையில இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி ஏசப்பா. வர வேண்டிய அவரையும் நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்ததுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி ராஜா. எல்லா மகிமை நீர் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன், தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன், நம்மை பெருகச் செய்வார் இவ்வருடம். ஹல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த ஆண்டு முழுவதும் சொல்லுங்க, என்னோடைய வாசம் பண்ணுவார், என் குடும்பத்தோடு வாசம் பண்ணுவார், எங்கள் சபையாரோடு வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த 2024 பார்த்த பலனை விட இன்னும் பலன் சொல்லுங்க, இன்னும் பலன், பலத்தின் மேலே பலன். அப்படி விரும்புகிறீங்களா? ஆண்டவர் செய்வார். நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அதில் சொல்லப்பட்ட கிருபையின் மேலே கிருபை. 2024 பெற்றுக்கொண்ட கிருபையை விட 2025 இன்னும் கிருபை சொல்லுங்க, இன்னும் கிருபை. மகிமையின் மேலே மகிமை. ஹல்லேலூயா. அந்த காணா ஒரு கல்யாண வீட்டில் முதல்ல அற்புதத்தை செஞ்சு அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்படின்னா என்னென்னா, அவருடைய மகிமையை இதுவரைக்கும் யாருமே பார்க்கல. ஆனால் அந்த மகிமையை, அவருடைய அதிசயத்தை பார்த்த உடனே எல்லாரும் அவரிடத்துல விசுவாசம் வைக்கிறாங்க. பிரமிக்கப்படுற விதமாக அப்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் ஆலயத்தில் நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம். கடந்த ஆண்டு ஜெபித்ததை விட இன்னும் ஜெபிக்க, இன்னும் ஆண்டவரில் அன்பு கூற, இன்னும் வேதத்தை வாசிக்க, அதை கை கொள்ள, அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நம்ம பாடுவோம் இந்த பாட்டு. ஆசீர்வதிக்கும் தேவன், தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன், நம்மை பெருக செய்வார் இவ்வருடம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோர்வான சூழ்நிலை வந்திடணும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடணும், நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன், தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன், தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன், நம்மை பெருகச் செய்வார் இவ்வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன், நம்மை பெருக செய்வார் இவ்வருடம். பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும், சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும், நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடு. ஆமென். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை,
பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. வறண்ட வாழ்க்கையெல்லாம் செழிக்க கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. ஆமென். 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. 100 மடங்கு பலன் விசுவாசமா பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்து. ஆமென். ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடை. திரள் கூட்டம் சியோனையே நோக்கி வந்திடும் காலம். ஆமென் ஆமென். திரள் கூட்டம் சியோனையே நோக்கி வந்திடும் காலம் இது. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவருடம். ஆமென் ஆமென். அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவருடம். பலத்தின் மேல் ஆண்டவரே, பலத்தின் மேல பலன் உண்டாகட்டப்பா. பயின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார். சொல்லுவோமா சேர்ந்து? வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். இந்த ஆண்டுல ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு தத்தம் கொடுத்தாரு, நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும். ஹல்லேலூயா. அது அப்படியே நிறைவேறும். இந்த வாக்கு தத்தத்தை தந்தவர் எனக்காக நிறைவேற்றுவார், எல்லாவற்றையும் செய்வார்னு நீங்க விசுவாசிக்கணும். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. தொடர்ந்து பார்க்கிறோம் இந்த பாடல்ல. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வில் தொலைந்ததோ. 3வது பாடல்ல
வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏன் தாமதமாகுது நினைச்சு கவலைப்படுறீங்களா? வாக்கு தந்தவர் சிறந்ததை உங்களுக்கு தரும்படியாக. சொல்லுமா, சிறந்ததை எனக்கு தரும்படியாக. ஹல்லேலூயா. ஓ, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார். ஆபிரகாம் வயது கடந்து கொண்டே போகிறது. சாராளுக்கும் வயது, அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. பிள்ளை இல்லை. பிள்ளை வேணும்னா அதுக்குரிய எந்த சோர்ஸும் கிடையாது. சரீரம் செத்த நிலம் தான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, வாக்கு தத்தம் பண்ணவர் எனக்காக பிள்ளையை தருவார்னு முழு நிச்சயமாக நம்பி அவங்க பாருங்க விசுவாசத்தோடு இந்த ஈசாக்கு என்ற புன்னகையை பெற்றெடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதை அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, இப்படி வயசானவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குன்னு என்னை பற்றி யாராவது கேள்விப்பட்டாங்கன்னா எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, அவ்வளோ ஆச்சரியமான காரியம். நடக்கவே முடியாத நிலைகளில் அவங்க விசுவாசித்த போது அந்த ஈசாக்குனா பேர் அர்த்தம் என்னென்னா புன்னகை. இந்த புன்னகையை ஆண்டவர் கொடுத்து, ஆண்டவர் இந்த ஆபிரகாமுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகச் செய்தார், பழுகச் செய்தார். ஹல்லேலூயா. நம்ம இப்போ யாருடைய சந்ததியாக இருக்கோம்னா, கிறிஸ்துவுக்குள்ள நாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். கலாத்தியர் 3:13 14 இப்படியாக சொல்லுகிறது, சிலுவை மரத்திலே எனக்காக அவர் சாபமானார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, ஆபிரகாம் அப்படின்னா பேர் உடனே என்ன ஞாபகம் வரணும்னா, ஜாதிகளுக்கு தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட பாருங்க சந்ததியுடைய தகப்பன் அப்படின்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதான் தொடர்ந்து பவுல் எழுதுகிறார், ஓ நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்திற்கும் நம்மளை, நம் குடும்பத்தை, சபையாரை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், ஆசீர்வாதங்கள் எல்லாம், ஓ ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவருடைய விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது கடந்து வருகிறது. விசுவாசித்தவர்கள் அதை பெரும்படியாக இப்படி ஆயிற்று. அதனால் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உரிமை பாராட்டி ஜெபிங்க. கர்த்தர் அதை நிறைவேற்றுவாராக. பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ,
வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ. வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உண்மையுள்ளவர், சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு பண்ணினவர் மாறிடா. வாக்கு தத்தம் நிறைவே விசுவாசமா ஜெபமாக விசுவாசத்தோடு வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். சொல்லுவோமா, சிறந்ததை தருபவர். ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிறவங்க ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஓ ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனால் அவருடைய வாக்கு தத்தங்களோ, அவருடைய வார்த்தைகளோ அது ஒரு நாள் ஒளிந்து போகல, நிச்சயம் உங்களுக்குள்ள நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த பூமியின் மேல் வானத்தின் நாட்கள் எப்படியோ அப்படியே உங்கள் சந்ததி, உங்களுடைய பிள்ளைகளுடைய நாட்களும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே தயவையும், இந்த ஆண்டிலே அவருடைய சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், ஆசீர்வாதத்தையும், மேன்மையும், கிருபையும், தயவையும், இரக்கத்தையும், வெற்றியையும், வாழ்வையும், ஆரோக்கியத்தையும் தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமா. நன்றி ஏசப்பா, இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி ஏசப்பா. இந்த ஆண்டின் இந்த நாளிலே, இந்த முதல் நாள் காத்திருக்கிற அந்த ஜெப வேளையிலே ஏசப்பா, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு காண்பித்த தயவுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஷபல ரபா கதர ரபா பாபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நீ எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி அப்பா. பிள்ளைகளுக்காக நன்றி, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களுக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய நல்வாழ்வுக்காக விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. ஓ குடும்பமாக அந்த ரட்சிப்புக்குள்ளே ஒவ்வொரு வரத்தக்கதாக குடும்பம் குடும்பமாக வந்து தேவாலயத்திலே, தேவ சமூகத்திலே துதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் அப்படியாக கிருபை செய்கிறபடியால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சேர்ந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம். எந்தெந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அப்படி நீங்க விசுவாசமா ஜெபிக்கும் போது அந்த வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது உங்களுக்குள்ள நிறைவேறும். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். ரோமர் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவன் என்று அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் படைப்புகளை அப்படியாக சேவிக்கிற அவருடைய நிலையை பற்றி போடப்பட்டிருக்கிறது. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா
படைத்தவரை சேவிக்க. ஹல்லேலூயா. நம்மள அதனாலதான் ஆண்டவர் ரட்சித்தார். நம்மள எத்தனையோ ஜனங்கள் மத்தியில அவருடைய பிள்ளையாக நம்மளை ரட்சித்தார். நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவினார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நமக்கு தந்து, ஓ ஹல்லேலூயா, அவரையே சேவிக்கும்படியாக நம்மளை தெரிந்தெடுத்தார். அதற்காக எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா மக நன்றி, ஏசப்பா மக ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுவோமா? ஏசப்பா மக ஸ்தோத்திரம், ஏசப்பா மக நன்றி, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். நீங்க ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க, ஓ ஹல்லேலூயா, தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளே காணப்படத்தக்கதாக. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடந்து வந்த பாதையிலே ஓ அந்த சோர்வு, துக்கங்கள், கவலைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், அது இயேசுவின் நாமத்தில் அப்பா இந்த ஆண்டு ஒளிந்து போனதுக்காய் நன்றி. நன்றி ஏசப்பா. சொல்லுமா? ஒளிந்து போனதுக்காக நான் குறைவுகள், பற்றாக்குறைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போவதாக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அவருடைய வார்த்தைக்குள்ள நீங்க இருந்தா, அவருடைய சத்தியத்துக்குள்ள நீங்கள் இருந்தால், அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஹல்லேலூயா. பழையவைகள் யாவும் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஓ ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க பிள்ளைகளுக்குள்ள ஓ புதிய காரியங்களை செய்வார். ஓ பழையவைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒளிந்து போவதாக. நிந்தனைகள், போராட்டங்கள், வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. எல்லாரும் அப்படி சொல்லுங்களேன், ஸ்தோத்திரிங்களே. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க உமக்குள்ள இருக்கத்தக்கதாக, உடைய வார்த்தைக்குள்ள இன்னும் பலப்படத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சபையாருக்கு கிருபை தாங்கப்பா. பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஆண்டவர் சமூகத்துல கேட்போமா? எங்களுக்கு உங்களுடைய விசேஷித்த கிருபைகளை தருவீராக. நீ தந்ததுக்காக நன்றி, நன்றி நன்றி. எல்லாரும் சொல்லலாம், நன்றி ஏசப்பா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பழசையே நினைக்க வேண்டாம். பழைய போராட்டங்கள், ஓ வித்தியாசமான சூழல்கள், ஆண்டவர் சொல்றார் உங்களுக்குள்ள புதிய காரியத்தை இந்த ஆண்டுல செய்யணும்னா, ஏசாயா 43:19 அதுல நம்ம வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஓ புதிய காரியம்னா வனாந்திரத்துல கூட வழி உண்டாகும், அவாந்திர வெளியில கூட ஆறுகள் உண்டாக செய்வார். அதனால பழசையே, பழைய வருடத்துல நடந்த துக்கமான காரியங்கள், வேதனையான காரியங்கள், அதையே நினைச்சு கவலைப்படாதீங்க. ஓ ஆண்டவர் சொல்றார் உங்களுக்குள்ள புதிய காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், ஓ இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டோட்ட கேளுங்களேன். ரோமர் 12:1 சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இங்கிலீஷ்ல அதை வாசிக்கிறோம். அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, டோன்ட் ஃபாலோ த பிஹேவியர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ஓ உலகத்துல மற்றவங்க இருக்கிற மாதிரி அது மாதிரி நீங்க அந்த பிஹேவியரை ஃபாலோ பண்ண வேணாம். நீங்க தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று உணர்ந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, ஆண்டவரே என் மனசு இந்த ஆண்டுல புதுசாகட்டும்ப்பா. கேளுங்க, என் மனசு புதுசாகட்டப்பா. என் மனசுல உள்ள கவலையை எடுத்து போடுங்க. கேளுங்க, என் மனசுல எனக்குள்ளேயே நான் போட்ட தடையை எடுத்து போடுங்க. எல்லாரும் கேளுங்களேன், ஆண்டவரே என் மனசு புதுசாகட்டும். ஹல்லேலூயா. ஓராபா ஷாபா ரகதரா ரபா கரபா. இயேசுவின் நாமத்தினால என் சிந்தை உம்முடைய சிந்தையாக மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல என் மனசு நீங்க விரும்புகிறதுக்கு ஏற்ற விதமா ஆண்டவர் உம்முடைய சிந்தையாக என் சிந்தை மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவரே என் மனசு புதுசாகட்டப்பா. இந்த புதிய ஆண்டுல நல்ல தீர்மானங்களை எடுங்க. ஹல்லேலூயா. ராபா ஷாபா ராகா தாரா ராபா ரீகா தாரா ராபா ராபா.
எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு, எங்கள் சபையாருக்கு, எனக்கு அந்த கிருபையை தந்ததுக்காக நன்றி. நன்றி ஏசப்பா. உடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்பதை நான் உணர்ந்து அப்பா ஆண்டவரே உடைய சத்தியத்தின்படி நடக்க எனக்கு பலனை தாங்கப்பா. என்னால முடியல, எனக்கு பலனை தாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, எனக்கு முடியலப்பா, நான் வெற்றியா வாழ எனக்கு கிருபை தாங்க. இந்த புதிய ஆண்டுல இன்றைக்கு 3வது நாள் பாருங்க, ஒரு நிச்சயத்தோடு, தீர்மானத்தோடு, ஒரு புதிய டெசிஷனோடு, புதிய தரிசனத்தோடு. ஓ ஹல்லேலூயா. கடந்த ஆண்டுல அப்படி நீங்க நிறைய தரிசனத்தை, திட்டங்களை வச்சிருக்கலாம். ஒருவேளை அது நிறைவேறாம போயிருக்கலாம். நீங்க அப்படியே அதுல சோர்ந்து போகாதீங்க, அதை ரினிவல் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. இது ஒரு வெற்றியின் ஆண்டாக இருக்கும், இது ஒரு மகிமையின் ஆண்டாக இருக்கும், இது உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, ரட்சிப்பின் ஆண்டாக. எப்பனா நீங்க அதிகமா அவரண்டை கிட்டி வரும்போது, ஓ ஊழியரோடு இணைந்து இந்த ஆலயத்திலே நீங்க இணைந்து கனி கொடுக்கத்தக்கதாக தூணும் ஆதாரமாக நிலைத்திருந்து உத்தமமாய் அவரை அப்படி சேவிக்கும் போது, பற்றி கொள்ளும் போது, இந்த ஆண்டுல அதிசீக்கிரமாக கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்யத்தக்கதாக, ஓ நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு சொன்னவர். அதுதான் அந்த புதிய காரியம். பாருங்க, சிறையிருப்பு திரும்பும் போது, ஓ நம் கண் காண பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஓ ஹல்லேலூயா. ரீபா காத்தா ராரா பாபா. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பீங்க, என் குடும்பத்தை வைப்பீங்கப்பா, என் பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பீங்க. ஹல்லேலூயா. ஷாபா. இந்த ஆண்டு அப்படி வைப்பீங்க. சொல்லுங்களேன், இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி நன்றி சொல்லுங்க. ஏசப்பா என்ன கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க போறீங்கப்பா. சொல்லுங்களேன், உடைய வார்த்தையின்படி நிறைவேற்ற போறீங்க. நன்றி ஏசப்பா. என் பிள்ளைகளை அப்படி, எங்க குடும்பங்களை அப்படி, புதிதாய் வருகிறவர்களை அப்படியாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக. ஓ சிறையிருப்பு திரும்பும் போது, சிறையிருப்பிலிருந்து திரும்பும் போது கர்த்தர் அப்படியாக செய்வார். ஷாபா ராபா கதரா ராபா பாபா. ஓ ரீகா தாரா ராபா. சேர்ந்து சொல்லுங்க, எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பீங்க. சொல்லுங்க, அந்த வாயில அந்த வார்த்தையை அதிகமா சொல்லுங்களேன். உங்க சத்தம் கேட்கணும். நீங்க எவ்வளவு வார்த்தைய விசுவாசமா சொல்றீங்களோ, இந்த மாசத்துல கூட செய்வார், நாளைக்கு செய்வார், இப்ப செய்வார். ஆனா நீங்க விசுவாசமா அந்த வார்த்தைகளை நீங்க அப்படியே பிடித்து கொண்டு அதன்படி நீங்க நடக்கும் போது அவ்வளோ சீக்கிரமா அதை பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். எங்க ஆலயத்தின் காரியங்கள்ல வைப்பார், ஆலயத்துல ஜனங்கள் கூடி வருகிற காரியங்கள்ல வைப்பார், குடும்பமா ரட்சிக்கப்படுகிற காரியங்களை வைப்பார், சுகத்தின் காரியங்கள்ல வைப்பார். ஷாபா ராபா காத்தா ராரா ராரா ராரா. ஓ ரீபா காத்தா ராரா பாபா. ஆண்டவர் சமூகத்துல சேர்ந்து சொல்லுவோமா, ஏசப்பா பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் எங்களையும், எங்கள் சபையாரையும், குடும்பம் குடும்பமாக எங்கள் ஊழியரையும், ஊழியர் குடும்பத்தையும், ஊழிய எல்லைகளிலையும், எங்க வேலைகளிலும், எங்களுடைய எதிர்காலத்திலும், எங்களுடைய எல்லா நல்வாழ்விலும் நீங்க கீர்த்தியாக புகழ்ச்சியுமாக வைக்க போறதுக்காக நன்றி ஏசப்பா. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவருக்கு பெருமை உண்டாகணும். ஹல்லேலூயா. அவருக்கு மகிமை உண்டாகணும். இந்த கானாவூர் கல்யாண வீட்டுல தண்ணி, அதுல திராட்சை ரசம் குறைஞ்சு போயிருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப பாருங்க, அங்க ஒரே கலக்கமா இருக்குது, தண்ணி தான் இருக்குது, திராட்சை ரசம் இல்லையே, அலமோதுறாங்க. இப்ப எல்லாருக்கும் என்ன பதில் சொல்றது தெரியலையே. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கேக்குறாங்க, இப்படி திராட்சை ரசம் குறைந்து போயிற்றே. அப்போ ஆண்டவர் சொல்ற, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் வேலைக்காரங்களை கூப்பிட்டு அந்த தண்ணி இந்த ஜாடியில, சுத்திகரிப்புக்காக கால் கழுவுறதுக்காக வச்சிருக்கிற ஜாடியில, வெறுமையான ஜாடியில தண்ணீரை ஊற்றுங்கள்னு தான் சொல்றாரு. அவங்க என்ன செய்யறாங்கன்னா நிரப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. சந்தேகப்படலை, என்ன தண்ணியை போய் ஊத்த சொல்றாரு, ஏதோ பாதி தண்ணி, 2 கப்பு தண்ணி, அரை ஜாடி தண்ணி இல்ல, தண்ணீரை நிரப்பினார்கள். ஹல்லேலூயா.
ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயார் சொல்றாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு, உங்க விருப்பம் இல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதின்படி நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும், உங்க உறவினர்கள் மத்தியில, நீங்க இருக்கிற வசிக்கிறதின் மத்தியில, உங்க வேலையில, உங்களுடைய எல்லா காரியங்கள்ல, நம்முடைய ஆலயத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஹல்லேலூயா. அதுதான் அவர் செய்ய போற புதிய காரியம், பெரிய காரியம். விசுவாசிக்கும் போது செய்வார். அது தண்ணி தான். ஆனா இதுவரைக்கும் அப்படி ஒரு திராட்சரசத்தை யாரும் குடிச்சிருக்கவே மாட்டாங்க எந்த கல்யாண வீட்டிலையும். அப்படியாக அதிசயமாக கர்த்தர் அன்றைக்கு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் மறைக்கப்பட்ட மகிமை பயங்கரமாக வெளிப்பட்டது. இந்த 2025 ஆண்டவர் உங்களுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க வேலையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல, உங்களுடைய படிப்புல, உங்களுடைய எல்லா காரியத்துல, ஊழிய எல்லைகள்ல அவர் மகிமையை வெளிப்படுத்த போகிற ஆண்டு இது. ஹல்லேலூயா. அதன் மூலம் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கத்தக்கதாக கர்த்தர் அந்த நாள்ல பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அப்படி விசுவாசிங்க. குறைவா இருக்குதே, ஜாடி பாருங்க, திராட்சரசத்தால இருந்தது எல்லாம் இப்ப எம்டி ஆயிருச்சே, கவலைப்படாதீங்க. அதுல எப்படி தண்ணீரை ஊற்றினார்களோ, நிரப்பினார்களோ, அது போல வசனத்தினால் உங்க இருதயத்தை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அவருடைய வார்த்தையால நிரப்புங்க, அபிஷேகத்தினால நிரப்புங்க. சோர்ந்துடாதீங்க. இன்னும் பிரயாசப்படுங்க. சொல்லுங்க, இன்னும் பிரயாசப்பட, இன்னும் அவர் அண்டை கிட்டி சேர என்னால முடியலையே அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்கிறப்ப நீங்க அவருக்கு மகிமையா இருப்பீங்க. அநேகர் உங்க மூலம் விசுவாசம் வைக்க அப்படி வேண்டிக்கோங்க. இந்த புதிய ஆண்டுல என் மூலம் அநேக ஆத்துமாக்கள் இந்த ஆலயத்துக்குள்ள வரத்தக்கதாக கர்த்தர் உங்க குடும்பத்துல அப்படி செய்வார், உங்க வீட்டுல செய்வார், சபையில செய்வார், உங்க வேலையில செய்வார், உங்க சுகத்துல. ஹல்லேலூயா. தொடர்ந்து பலவீனமா இருக்கா, தொடர்ந்து போராட்டமா இருக்கா, ஆண்டவர் சமூகத்திலே உங்க சரீரத்தை முழுவதும் அவருக்கு ஜீவ பலியாக கொடுத்துருங்க. ஓராபா ஷாபா ராபா கத்தரா ராபா ஓரி கத்தரா ராபா பாபா 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 ஓராபா ஷாபா ராபா ராபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். ஆமென். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் இந்த ஆண்டுல அப்படியாக கர்த்தர் மாற்றுவார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவே அப்படி செய்வார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறாரு. நீங்க அவர் மகிமையை வெளிப்படுத்தணும், நீங்க அவர் மகிமையை வெளிப்படுத்தணும். அவருக்கு மகிமையின் மேல மகிமை உண்டாக
அநேகர் அவரிடத்துல விசுவாசம் வைக்க அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக சொல்லுங்க, அவர் நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக என்னை இந்த ஆண்டிலே, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் அப்படின்னா முதல்ல அவன் வாழ்க்கை வித்தியாசமா இருக்குது. ஆனா ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே ஆபிரகாமாக மாறினது. ஓ, ஜாதிகளுக்கு தகப்பன், ஜாதிகளுக்கு தகப்பன், பிள்ளையே இல்லை. ஆனா பாருங்க, ஆபிரகாம் அதை விசுவாசித்து 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 இந்த பாதையிலே தாமதமானால் அவரை விட்டுவிடாதபடி உறுதியாயிருந்து கடந்து போறப்ப புன்னகையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த ஈசாக் என்ற புன்னகை, சாரால் சொல்றாங்க, இதை பத்தி கேள்விப்பட்ட மற்றவங்க எல்லாம் சிரிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாருங்க, அநேக சந்தோஷப்படத்தக்கதாக, புன்னகையை காணத்தக்கதாக. ஓ ராபா ஷபா ராபா பாபா பாபா, ஓ ராபா ஷபா ராபா பாபா பாபா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஆண்டிலே ஓ குடும்பம் குடும்பமாக அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக. எந்த காரியத்துக்காக காத்திருந்து சோர்ந்து போயிட்டீங்க, இன்னும் விசுவாசிங்க. அவிசுவாச குறைகளாம் ரத்தத்தினால என்ன கழுவுங்கப்பா. இன்னும் அவர் என்னை கிட்டி சேரத்தக்கதாக. இந்த ஆண்டுல கர்த்தர் அப்படியாக பெரிய காரியங்களை செய்வாராக. ஓ நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் செய்வாராக. அவள் படிப்பிலே, அவருடைய தேவை காரியங்கள்ல தேவைகள் ஏராளம் இருக்கிறதா, இந்த தேவைகள் மத்தியிலே அவரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த தேவையிலே அவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். கர்த்தருக்குன்னு முதல் பங்கை அதை நீங்க எடுத்து வைத்துட்டு ஸ்தோத்தரிங்க. வேலை கொஞ்சமா இருக்கலாம், ஓ அதுல நீங்க கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவர் நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக அப்படி பிரயாசப்படும் போது அந்த வேலையிலே அவருடைய கரம் இறங்கும். ஓ ராபா ஷாபா ராபா. அந்த ஆண்டு முழுவதும் உங்களை குறைவின்றி கர்த்தர் போஷிப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்க உங்க மடியில அளக்க செய்வார். ஓ தசம பாகத்துல ஓ நீங்க அவர் சமூகத்துல கொண்டு வர்றீங்களா, வானத்தின் மதகுகள் உங்களுக்கு திறக்கும். கொஞ்சமா இருக்குதே, பயப்படாதீங்க. ஆண்டவர் சமூகத்திலே அதை எடுத்து வைத்து ஸ்தோத்திரிங்க. ஓ ராபா ஷாபா ராகா தாரா ராபா. தேவைகள் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படுவதாக. குறைவின்றி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடன் மாறுவதாக, வட்டி மாறுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கடனும் ரத்து செய்யப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வட்டி மாறுவதாக. ஓராபா ஷபராபா ராபா பாபா. பொருளாதாரத்திலே பெருக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் நாம மகிமைக்காக. ஓரிக்கா தரராபா. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தை இந்த ஆண்டிலே ஒவ்வொரு பிரயாசங்கள்ல பலமாய் வெளிப்படுவதாக. மீதம் எடுக்கத்தக்கதாக. ஓ எல்லா தேவைகளும் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. ஓராபா ஷபா பாபா பாபா. வெண்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக. சொல்லுங்க, வெண்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக. இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுவதாக. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஏசப்பா நன்மைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக ஓ ரபா வருவதாக. இயேசுவின் நாமத்தில் வருவதாக. உன் கனியை பட்சிக்கிறவளை நான் கண்டிப்பேன்னு சொன்னீங்களே, எதெல்லாம் பட்சிக்கப்படுகிறதோ நீ கண்டிக்கிறதற்காக நன்றி சொல்லுங்க. என் தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எதிர்பார்த்திருக்கிற நல்ல வேலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிடைத்ததுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சொல்லுங்களேன், இந்த ஆலயத்துல இந்த முதல் வாரத்துல நீங்க எதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல நீங்க டிக்ளேர் பண்றீங்களோ அது நிச்சயம் நிறைவேறும், நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா.
இயேசுவின் நாமத்தினாலே எதிர்பார்த்திருக்கிற வேலை உங்க நாம மகிமைக்காக கிடைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேலைக்குரிய எல்லா தடைகளும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இந்த இரத்தத்தினாலே அப்பா இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் நீங்குவதாக, தடைகள் நீங்குவதாக. தொடர்ந்து வருகிற பலவீனங்கள், ஓ ஹalleluya, சாபங்கள் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினாலே அது முறிக்கப்படுவதாக. சொல்லுங்களே, இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து வருகிற சாபங்கள், தொடர்ந்து வருகிற பலவீனங்கள், அலைக்கழிப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. நீங்க சொல்லும் போது அப்படியே அது நடக்கும், அப்படியே பலிக்கும். இயேசுவின் நாமத்தினாலே சாப கட்டுகள் முறிக்கப்படுவதாக. குடும்பமாக சேவிக்க கூடாதபடி, ஒப்புக்கொடுக்க கூடாதபடி தடை பண்ணுகிற அந்தகார ஆவிகள், ஆலயத்துக்குள்ள ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ஒருமனப்பட்டு கூடி வரக்கூடாதபடி தடை பண்ணுகிற கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ஆலயத்திலே மந்தை பெருகிறது போல ஜனங்களை திரளாய் பெருக பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நன்றி ஏசப்பா. இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் இந்த ஆண்டுல ஆத்துமாக்களை பெருக செய்ததுக்காக நன்றி. சொல்லுங்க, ஆத்துமாக்களை பெருக செய்ததுக்காக நன்றி. ஓ ராபா ஷாபா பாபா, உள்ளே வர்றதுக்கு வெளியே போறதுக்கும் அப்படிப்பட்ட இடம் ஓ இல்லாதபடி அவ்வளவாக ஆலயத்திலே ஜனங்கள் ஆத்துமாக்கள் இயேசுவின் நாமத்தில் நிரம்பி இருப்பார்களாக, நிரம்பி இருப்பார்களாக. இந்த எல்லையை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம், ரெகபோத்தாக மாறுவதாக. சொல்லுங்களேன், இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஸ்தலம் அவருக்கு மகிமையாக ரெகபோத்தாக மாறுவதாக, ரெகபோத்தாக மாறுவதாக. ரெகபோத்னா தேசத்தில் பழுகும்படிக்கு நமக்கு இடம் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. தேசத்திலே நாங்கள் பழுகத்தக்கதாக ஓ ரபா ஷபா பாபா பாபா, ஓ இந்த ஸ்தலத்தை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொரு வீடுகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அப்பா. குடும்பத்துல பிள்ளைகள்ல திருமண காரியத்துக்காக காத்திருக்கிறாங்கப்பா, சீக்கிரத்திலே கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வீராக. ஓ ஹல்லேலூயா. காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவரே, உங்க நாம மகிமைக்காக, உங்க ராஜ்யத்தின் வேலைக்காக ஓ ராபா ஷாபா பாபா, அந்த காரியங்கள் நிறைவேறுவதாக, இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. திருமண காரியத்திலே காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய அதிசயம் நடப்பதாக. ஓ ரபா கதரா ரபா கபா பாபா பாபா, ஓ ரபா கதரா ரபா ஷபா பாபா. ஹல்லேலூயா. கற்பக்கணிக்காக காத்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆண்டு இந்த தடைகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கற்ப கனிக்காக யார் யார் காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ அந்த தடை நீங்குவதாக. நன்றி ஏசப்பா. வர வேண்டிய நன்மைக்காக காத்திருக்கிறவர்கள், எந்தெந்த காரியங்கள்ல நன்மைக்காக காத்திருக்கிறார்களோ அந்த பகுதியிலே ஓ தடைகள் நீங்குவதாக, நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்க, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. குடும்பங்களுக்குள்ள சமாதானம் உண்டாவதாக, எல்லா பிரிவினைகளும் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சமாதானத்தை நாங்கள் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. குடும்ப குடும்பமாய் ரட்சிக்கப்படுவார்களாக. ஓ இன்னும் ஒப்பு கொடுக்கத்தக்கதாக, ஞானஸ்தானத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. பலவீனத்தோடு இருக்கிறவர்களை சுகமாக்குவீராக. யார் யார் சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கிறார்களோ
கர்த்தர் இப்பொழுதே அவர்களுக்கு சுகத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரியிலே மற்றும் எந்தெந்த சூழ்நிலையில பலவீனத்தின் காரியங்கள்ல இருக்கிறார்களோ கர்த்தருடைய தெய்வீக சுகம் ஆரோக்கியம் அவருடைய சரீரங்களுக்குள்ள ஊடுருவதாக. நன்றி ஏசப்பா. கர்த்தர் சுகத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ரத்தத்தினால வேலியடைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பம் சபைக்கு தூணும் ஆதாரமா நிலைத்திருந்து நமக்காக கனி கொடுப்பார்களாக, ஆலயத்திலே நாட்டப்பட்டு செழி தோங்குவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. சுற்றியுள்ள கிராமங்கள்ல இருந்து, தாலுகாக்கள்ல இருந்து, தேசங்கள்ல இருந்து, பட்டணங்கள்ல இருந்து திரளாய் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ள வருவார்களாக. நன்றி ராஜா. தூர இடத்துல வெளியூர்கள்ல இருந்தா ஆன்லைன் வழியாக இணைந்து ஜெபிக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாரம் அதிகாலை ஆராதனை டவுன்ல நடக்கிறது. 5:45 அந்த 7:15 வரை அந்த ஆராதனை தொடர்ந்து காலை 9 மணி ஆராதனை, மாலை 6:30 மணி ஆராதனை, எல்லாவற்றிலும் எல்லாரும் குடும்பமாக ஆராதனையில வந்து கலந்து கொள்வார்களாக. கர்த்தரை உத்தமமாய் தேடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்களாக. நன்றி ஏசப்பா. செவ்வாய்க்கிழமை கான்ஃபரன்ஸ் கால் மற்றும் டவுன்ல நடைபெறுகிற அந்த பைபிள் ஸ்டடி இதுல லைவ் ஆகும். ஜப வேலை யாவையும் கரத்துல தருகிறோம் அப்பா. வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் மாலையில 6:30 மணிக்கு, சனிக்கிழமை காலையில ஆராதனைக்கான ஆயத்த ஜபம் வாலிபர்ல இணைந்து ஜெபிக்கிறாங்க. ஓ ஹல்லேலூயா. தாண்டு சிறுவர்கள் அதிகமாக இன்னும் நடத்தப்பட, வார்த்தைக்குள்ள பலப்பட, ஓ எல்லா சிறுவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, சிறுவர்கள் பாதுகாக்கப்படும்படியாக, வாலிபர்கள் எழுந்து பிரகாசிக்க ஜெபாவி ஓ யோசேப்பை போல பரிசுத்தமாய் அவருக்கு வாழத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஊழியக்காரருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியக்கார குடும்பத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாம் தொடர்ந்து சில வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 43 அதிகாரம் 18 வசனம். ஏசாயா 43 அதிகாரம் 18 வசனம் 19 வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இந்த ஆண்டுல கர்த்தர் நமக்கு கொடுத்த, சபையார் கொடுத்த வாக்குத்தத்தம் செப்பனியா 3:20, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் எப்படி இருக்குன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்க்காததா, புதுசாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டில் 2025 நியூவாக நிறையா நம்ம நிறைவேறணும்னு நம்ம வாஞ்சிப்போம், ஆசைப்படுவோம். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? இந்த ஆண்டில் நிறையா காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு பாருங்க. அப்படின்னா ஆண்டவர் ஒரு கண்டிஷன் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அதை நினச்சிக்கிட்டே முந்தின பழைய வருஷத்தில் நடந்தது, பழைய காரியங்களில் நம்ம கடந்து வந்த பாதை, அதில்
பட்ட பாடுகள், வேதனை, கண்ணீர், இதையே நினைச்சு இதையே சிந்திச்சோம்னா இந்த ஆண்டு கர்த்தர் வச்சிருக்கிற புதிய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், பிள்ளைகளுக்குள்ள, வேலையில், ஊழிய எல்லைகளில் நாம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் நம்மளை வைக்கணும்னா, அவர் நமக்கு புதிய காரியங்களை செய்யணும்னா நம்ம என்ன செய்ய, அதுக்காக முந்தினவைகளை அப்படியே நம்ம விட்டுறதா? அதாவது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற மேலான திட்டங்களை, வாக்குத்தத்தங்களை அதை நம்ம நினச்சி விசுவாசித்து ஸ்தோத்தரிக்கணும். அவிசுவாசமான காரியங்கள், தடைகள், அதை நம்ம நினைக்காதபடி முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். சேர்ந்து சொல்லுமா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஒரு கவலையான காரியத்தை ரொம்ப டீப்பாக நினச்சி சிந்திச்சு பாருங்க. அப்படியே மனசில் தான் சிந்திப்பீங்க. அப்படியே ஃபிசிக்கலாக உடம்பே பலவீனப்பட்டு போகும். ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் நினச்சி அதை வாசித்து அதை விசுவாசித்து அதை வாயில் சொல்லி அதை தொடர்ந்து ஒரு தடவை ஒரு வசனத்தை அது எத்தனை தடவைனாலும் உங்கள் மனசுக்குள்ளே அது பதிகிற வரைக்கும் திரும்ப 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 அதை விசுவாசி சொல்லி அறிக்கையிட்டு அதன்படி நடக்க நீங்கள் பிரயாசப்படும் போது அது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு அப்பொழுதே அது நிறைவேறத்தக்க தொடக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே சொல்லுங்க, இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும். ஏன்னா அவர் எப்படிப்பட்ட இடத்துல கூட வழியை உண்டாக்க முடியும், எந்த சூழ்நிலை கூட. ஏன்னா நம்ம சிந்திக்கிறது திங்கிங்கில் எப்போவுமே நம்மளா ஒரு பிளான் பண்ணுவோம், இப்படித்தான். அவர் எப்படி வானத்தை கிழிச்சு கூட வழியை உண்டாக்குவார், கடலை பிளந்து கூட வழியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அப்போ அதுதான் அவருடைய எண்ணங்கள், திட்டங்கள். அப்போ அந்த திட்டங்களுக்கு நம்ம எப்படி மாறுறது? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். சேர்ந்து வாசிப்போமா? ரோமர் 12:2வது வசனம். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் புதுசாக நம்ம செய்கிறோம். இங்கே பவுல் சொல்லுகிறார், இங்கே ஒரு புதிய காரியத்தை புதுசாக ஒன்று சொல்கிறார். என்னென்னா, மனம் புதுசாகுது. ஹல்லேலூயா. எவ்வளோ எது புதுசாகுது? மனசு. மற்ற எல்லாம் புதுசாகி மனசு புதுசாகலைன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் இந்த மனசு புதுசாகிறப்ப எல்லாமே புதுசாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் உங்கள் மனசு எதில் இருக்குது? பழசுலேயே இருக்குதா? பழைய காரியங்கள்லேயே இருக்கிறீங்களா? உங்கள் மனசு புதுசாக இருக்கணும். ஹல்லேலூயா. மனசை எப்படி புதுசாக்குறது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவங்க செய்கிற பிஹேவியர், இந்த உலகத்தார் செய்கிற பிஹேவியர்ஸ் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் எதை பார்க்கணுன்னா, தேவனுக்குடைய நன்மையும் பிரியம் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று. இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வேலைகள் மத்தியில் பகல்லாம் வேலை செஞ்சுருப்பீங்க, இரவில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனாலும் பிரயாசத்தோடு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறீங்க. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எதை தேடி பார்க்குறீங்க? அவருக்கு நன்மையும், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிகிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ அவர் சமூகத்தில் நீங்கள் இப்படி கூடி வந்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தும் போது இந்த மனசு, கவலையால் நிரம்பியிருந்த மனசு, பாரமான பலவீனத்தால் வேதனையினால் நிரம்பி இருக்கிற அந்த மனசு எப்படி ஆகுதுன்னா புதுசாகுது. ஹல்லேலூயா. புதிய ஆண்டில் ரினியூவல் பண்ணுறாரு மனசை. இந்த மனசு புதுசாகிறப்ப எல்லாமே புதுசாக
இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே என் மனசு புதுசாக்குங்கப்பா. அது எப்படி புதுசாக முடியும்? அவருடைய வசனத்தை கேட்கும்போது, தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம், அந்த சித்தத்தை நான் எப்படி அறியறது? என் மனசு எப்படி புதுசாகும்? நீங்கள் இப்படி ஆலயத்தில் கூடி வந்து ஆண்டவர் சமூகத்தில் அவரை தேடி வரும்போது, அவருடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே கை கொண்டு அதை பற்றி பிடித்து கொள்ளும்போது, அதை அப்பப்போ நினைக்க பார்க்குற போது, உங்கள் மனசு கவலைக்குள்ளே போகும்போது, வேதனைக்குள்ளே போகும்போது, உங்கள் மனசு எதை பார்க்கணும்னு அவருடைய வார்த்தையை பார்க்கணும். அந்த மனசுக்குள்ளே வார்த்தையை வைக்கணும். எப்படி கொண்டு போய் வைக்கிறது? வாயில் சொல்லி சொல்லுங்கள், வாயில் சொல்லி. ஹல்லேலூயா. அதான் எதை சொல்லணும்னா, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் கர்த்தர் எங்களை இந்த ஆண்டு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி சொல்லும்போது இந்த மனசு அது எப்படி ஆகும்னா புதுசாகும். அது மட்டுமல்ல, அதில் சொல்லப்பட்டது புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். அது என்னன்னா கன்வெர்ட் ஆகுது அவர் மனசு மாதிரியே. ஹல்லேலூயா. மறுரூபமாகுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் யோவான் 2ஆம் அதிகாரம். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஹல்லேலூயா. அப்போ மனசு புதுசாகுது. நம்முடைய செயல்கள் எல்லாம் அவர் என்ன சொல்கிறாரோ, இதில் இந்த யோவான் 2ஆம் அதிகாரம் அந்த சம்பவங்கள் நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். அதில் இந்த சம்பவம், அந்த அற்புதம் என்னென்னா, அது முதலாம் அற்புதம். காணா ஒரு கல்யாண வீட்டில் இந்த திராட்சரசம், அது நம்ம பாயாசம் அப்படின்னு நம்ம இங்கே ஃபெமிலியராக இருக்குது. ஆனால் அந்த நாட்டில் திராட்சரசம் கொடுப்பாங்க. அது குறைஞ்சி போயிடுச்சு. குறைஞ்சி போச்சுன்னா இந்த கல்யாண வீட்டில் இது இல்லை, இது குறைஞ்சி போச்சுன்னு எல்லா இடத்துலையும் ரொம்ப குறைவாக பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் பாருங்கள், அந்த கல்யாண வீட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ அவர் சொல்கிறார், அவரிடத்துல அதை கொண்டு போகிறப்ப சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. அப்போ பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நம்ம இருக்க இந்த ஆண்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் செய்வேன், அதன்படி நான் செய்வேன். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படியே செய்வேன். அதில் குறைவு வந்த போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த ஜாடிகளில் தண்ணியை ஊற்றுங்கன்னு அவங்க தண்ணியை நிரப்புறாங்க. அது தித்திக்கிற திராட்சரசமாக மாறினது. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு எதெல்லாம் குறைவாக இருக்கோ அந்த குறைவுகள் மாற கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களால், அவருடைய வல்லமையினால், ஜெபத்தினால, அவருடைய பிரசன்னத்தினால் நீங்கள் நிரப்பும் போது, அதை அப்படியே கை கொண்டு அதன்படி நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது மகிமையை வெளிப்படுத்தினார். 11வது வசனம், அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாராம். அது வரைக்கும் அந்த மகிமை, வெளிப்படாத மகிமை அது வெளிப்பட்டது. எங்கும் ஒரே சந்தோஷம். இந்த காணா ஒரு கல்யாண வீட்டில் அந்த கொடுக்கப்பட்ட பிந்தின திராட்சரசம் எவ்வளோ ருசியாக இருந்துச்சு தெரியுமா? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக. ஹல்லேலூயா. அவருக்கு மகிமை உண்டாக அநேகர் அன்றைய நாளில் சீசர்களாக மாற கர்த்தர் அந்த நாளில் பலத்த கிரியைகளை செய்தார். நீங்களும் இந்த ஆண்டில் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும்போது கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். தொடர்ந்து ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனம், ஆதியாகமம் 26 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவும் இல்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்பவங்கள்லாம் ஏற்கனவே நம்ம தெரியும். ஏசேக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்று சித்துனான்னு ஒரு இடம். ஏசேக்குல போய் துறவை வெட்டுறாங்க. அங்கே அநேகர் வந்து சண்டை பண்ணுறாங்க. ஏசேக்குனா சண்டைன்னு அர்த்தம். அடுத்து இன்னொரு துறவை வெட்டுறாங்க. அப்போ அங்கதையும் வந்து தூர்த்து போடுறாங்க மற்றவங்க. அதுக்கு பேர் சித்துனா. சித்துனானா என்ன அர்த்தம்னா கசப்புன்னு அர்த்தம். அப்போ ஈசாக்கு இப்போ என்ன பண்ணுறாருனா, கர்த்தரோடு அவருடைய வார்த்தையோடு அவருடைய வாக்கு தத்தங்களோடு விசுவாசிச்சு அவர் வேறொரு துறவை வெட்டுறாரு. அப்பொழுது அங்கு ரெகபோத் உண்டாகிறது. யாரும் அதை தடை பண்ணவே முடியல, அதை தூர்த்து போட முடியல, வாக்குவாதம் பண்ண முடியல. 2024 நீங்கள் வெட்டின துறவு நிறையா அப்படி இருந்திருக்கலாம். ஏசேக்கு, சித்துனா போன்ற துறவு நிறையா நீங்கள் தோண்டி அது தூர்த்து போடப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த 2025 கர்த்தர் உங்களுக்கு ரெகபோத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேசத்திலே நீங்கள் பழுகும்படி, நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்கும்படியாக அவர் உங்களுக்கு இடம் உண்டாக்குவார். இடமே இல்லாத இடத்திலே, வழியே இல்லாத இடத்திலே விசுவாசித்து அந்த ஈசாக்கு பிரயாசப்பட்டதை நிப்பாட்டலை. 2 துறவும் தூர்த்து போச்சே,